மிதுன ராசி நேரர்களுக்கு வணக்கம். மிதுனர் வந்து காலப்புருஷனுடைய 3வது கம்யூனிகேஷன். இவங்களுக்கு வந்து எப்படியா புதனுடைய ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. மிதுன ராசி வந்து என்னன்னா ஜெமினி. இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கால்குலேஷன் இருக்கு, தெளிவாக இருப்பாங்க. மைண்டு பூராம ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கேரக்டர் தான் மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் மன வயசுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. 10 பைசா கூட கரெக்டாக வைக்கிறாங்க. ஏன்னா 3ஆம் படம் முயற்சி ஸ்தானம். இந்த 3ஆம் படத்துக்கு காலப்புருஷன் 3வது புதனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறனால மிதுன ராசிக்கு இந்த குரு பேச்சு மே 1ஆம் தேதி மாறினால மிதுன ராசிக்காரங்க என்ன நன்மை தீமைன்னா, மிதுன ராசிக்கு 7க்கும் 10க்கு அதிபதி 12ஆம் படம் விரைய ஸ்தானத்துக்கு போறாங்க. 7ஆம் பாவத்துக்கு அதிபதி 12ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு அதிபதி குரு ராசிக்கு 12ஆம் படம் விரைய ஸ்தானத்துக்கு போறாங்க. அப்போ விரைய ஸ்தானத்துக்கு போறாங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதை சுபவரையமா ஆட்சி கொள்ளுங்கள். மனைவி வழியில செலவு ஏற்படும், தொழில் வழியில செலவு ஏற்படும். இது ரெண்டுமே வரும். மனைவி வழியில என்ன பண்ணா மனைவி உற்றார்களுக்கு கல்யாண செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய அவங்களுக்காக செலவு பண்ண ஒரு சூழல் உருவாக்கணும். உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க எனக்கு 7ஆம் பாவத்துக்கு வந்து கடத்தல ஸ்தானம், 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம். இந்த ரெண்டு வந்து என்ன செய்யுங்கன்னா தன்னுடைய மனைவி வழி மூலம் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜீவனம் 10ஆம் அதிபதியாக குருவா இருக்கிறனால தொழில் செய்யறவங்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு முதல் இன்வெஸ்ட் பண்றதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. சுபவரியம். அப்போ புதிய தொழில் தொடங்குவதற்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா சுபவரியம் பண்ணிக்கங்க. தொழில் செய்யறது, வீடு கட்டுறது, கல்யாண காட்சிகள், இந்த மாதிரி சுபவரியங்கள் வரலாம். அது 7ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருக்கிறனால குரு மனைவி பணி மூலமோ உறவு மூலமோ திருமண செலவு நடப்பதற்கு வாய்ப்புகள் இவங்களுக்கு செலவு காலத்தை உருவாக்குவாங்க. அதே மாதிரி ஜீவனாதிபதியாக இருக்கணும் 10ஆம் பாவத்துக்கு குருவாக இருக்கும் 12ஆம் படம் பெரிய ஸ்தானத்துக்கு வராத தொழில் செய்வதற்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழல் உருவாக்கும். இதுக்கு முன்னால் இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க, அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழலே உருவாக்குவாங்க. இப்போ முன்னாலே ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் பொருளாதாரத்தை அதை போடுவதற்கு முதலில் போடுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த குரு பேச்சு ஏற்படும். இந்த மிதுன ராசிக்காரங்க, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குருதசை நடக்கிறவங்களுக்கு மட்டும், இந்த குருதசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெளிநாடு செல்வதற்கு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மிதுன ராசி நேர்கள் யாராக இருந்தாலும், இந்த குருதசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் கடல் கடந்து பயணம் போவதற்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் இல்லாது இந்த வருஷம் மே 1ஆம் தேதி அடுத்த மே மாதம் கடல் கடந்து போவதற்கு வேலை தேடுவதற்கும் படிப்பதற்கும் போன சூழ்நிலை இந்த குரு பேச்சை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா 12ஆம் படம் வந்து வெளிநாடு சொல்லக்கூடிய இடம். இப்போ 12ஆம் படத்தை சுக்கர வீட்டுக்கு வரும்போது இவங்க வெளிநாடு சென்று படிப்பதற்கோ வெளிநாடு சென்று வேலை தேடுவதற்கோ ஒரு வாய்ப்பை மிதுன ராசிக்காரனுக்கு ஏற்படுத்தணும். ஆனால் மிதுன ராசிக்காரனுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு புதிய தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஆல்ரெடி செஞ்ச தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். மனைவி வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உற்றார் உணர்வுகளுக்கு செலவு பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். சுபவரியத்தை அதிகமாக கொடுப்பாரு. அதேமாதிரி இவங்களுடைய பசங்கள் மிதுன ராசியில் வந்து அவங்களுடைய பசங்களுக்காக படிப்பதற்காக வெளிநாடு அனுப்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு படிக்கிறதுக்குள்ள சூழ்நிலை இந்த மே மாதத்துலேருந்து எப்போனா கடற்கடந்து போய் படிப்பதற்கு இவங்களுக்கு பேரண்ட்ஸுகள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மிதுன ராசிக்காரன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி நேர்களுக்கு வந்து புதனுடைய வீடாக இருக்கனால இவங்க பிஸ்னஸ்ல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க லாப நட்டை எப்படி வந்தாலுமே அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசிக்காரங்க அதிகமாக இருக்கும். மிதுன ராசிக்காரன் சரி, மிதுன லக்கணமாக இருந்தாரு போய லக்கணம், அவங்க சிரமப்பட்டு போராடி கொண்டு வந்துடுவாங்க. மிதுன ராசிக்காரங்க யாராக இருந்தாங்க. ஏன்னா இந்த உபய லக்கணம் வந்து கொஞ்சம் போராடி தான் ஜெயிக்கணும். ராசியிலே பெஸ்ட்டு ராசி வந்து சரராசி மட்டும்தான். சரராசி சரலக்கணம் இவங்க தான் பாஸ்டாக கொண்டு போடுவாங்க. சரராசி சரலக்கணம் எல்லாருமே பாஸ்ட். மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிக்காரங்க பாஸ்டாக கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சில ராசிக்காரங்க உபயராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி போராடி தான் கொண்டு போடுவாங்க. உபயராசி அதில் மிதுன ராசிக்காரங்க. இந்த மிதுன ராசிக்காரர் குருவுடைய வீடாக இருந்தால மன வயசுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க.
இந்த பணமாக கொடுத்துருவாங்க, கவனம் பார்ப்பாங்க, 10 பைசா கூட ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. ஆனால் பணம் போச்சாலும் மனசு ஒரு வருத்தங்கள் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்கு 12 குரு வரதுனால இவங்க வந்து நிறைய விஷயங்கள் யோசித்து செயல்படணும். விரயஸ்தானத்தை குருவனால என்னென்ன எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசித்து ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறவங்க பார்த்து இறங்கணும். எது லாபத்துக்கு போகும், இது இறங்குமா ஏறுமான்னு யோசித்து இறங்குறது தான். ஏன்னா குரு விரயத்துக்கு வர்றதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு வருஷம் மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. அதேமாதிரி மிதுன ராசிக்காரங்களுக்கு போகக்கூடிய ஸ்தலம் இருக்கிறதுனால காலபுருஷனுடைய 3வது கம்யூனிகேஷன் வரும். இவங்க வந்து விஷ்ணு ஸ்தலம் ஸ்ரீரங்கம், திருப்பதி, இந்த மாதிரி பெருமாள் சன்னிதானம் போன்ற விசேஷம். மிதுனராசிக்காரங்க யாராலும் மகாவிஷ்ணுவை வழிபடுங்க. உங்களுக்கு இந்த பிரச்சனை சுக்கிரன் வீட்டில் குரு வரதாலும் ராசி புதனுடைய வீடாக இருக்கிறதாலும் சுக்கிரனும் புதனும் ரெண்டுமே வந்து லட்சுமி பெருமாளுடைய அம்சத்தினால பெருமாள் சன்னிதானம் போனாங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும் இந்த ராசிக்காரங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பசங்கள் படிப்பதற்கான ஒரு முன்னேற்றத்தை கூட அடிப்படையே இந்த குரு கான்ஸ்டிடியூட் வரும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து குடும்பத்தில் மனைவி உறவு மூலம் சுபகாரிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் பார்த்து செய்யணும். ஷேர் மார்க்கெட்டிங் பங்குச்சந்தையில் மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது முன்னேறு. உங்கள் ஜாதகத்தில் தசாநாதம் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. லாபத்தில் ஒரு 10% 20% கம்மியாக இருக்காங்க. தசாநாதம் வீக்காக இருந்து கோச்சாரத்தில் இந்த கிரகம் மைனஸாக இருக்கும்போது உங்களை அப்படி இறங்கிடும். அதனால் மிதுனராசிக்காரங்க யோசி செயல்படுறது ரொம்ப நன்றி. அதாவது மிதுனராசிக்காரங்களுக்கு போகக்கூடிய ஸ்தலம் வந்து பெருமாள் சன்னிதானம் போயிட்டு வந்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் போகலாம், பெருமாள் திருப்பதி போகலாம். இந்த ஸ்தலம்லாம் போயிட்டு வரீங்கன்னா இவங்களோட பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் கிளியர் பண்ணிருக்கும். மிதுனராசிக்காரங்களுக்கு சுக்கிர வீட்டில் குரு பார்ப்பாங்க. ராசியாதிபதி புதன் ரெண்டுமே வந்து மகாலட்சுமி. சுக்கிரன் வந்து அங்கே சந்திரன் உச்சமாக தான். சந்திரன் வந்து அம்பாள். ஏன்னா சந்திரன் உச்சமாக கூட அம்பாள் வழிபாடு விசேஷம். அதனால் குரு அங்கே இருக்கிறனாலையும் புதனுடைய வீடாக இருக்கிறனாலே அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு. அதனால் இங்கே ஸ்ரீரங்கம் போய் போனீங்கன்னா இவங்களுடைய காரியங்கள் எதுவும் சக்ஸஸ் ஆகும்.